செயல்முறை திட்டமா செஞ்சு 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 மூணு தவணை சொல்றேன் செஞ்சு அதை அனுபவமா ஆக்கணும். அனுபவமா ஆக்க போகும்போதுதான் ஒரு காலத்துல நம்ம அந்த இன்ஜினியரிங் அப்ளிகேஷனை நம்ம பயன்படுத்துறதுக்கு நமக்கு ஏதேனும் சம்பளம் கிடைக்கும். செஞ்சு 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 முதல்ல என்ன செஞ்சா அறிவை எடுக்கிறோம், அப்புறம் அதை செஞ்சு செஞ்சு பார்த்துட்டு அனுபவமா மாத்துறோம். அப்பவும் நமக்கு சம்பளம் போதியளவு கிடைக்காது. அதை என்ன செய்யணும், வாழ்க்கையில அனிச்சை செய்யற செய்யற அளவுக்கு பகிரங்கமா போகும். அதுக்கு பேர் தான் திறமை. அப்ப அறிவு சுண்டி வருது, அதுக்கு அடுத்த வருது என்ன, அனுபவம். கோடிக்கணக்கான அனுபவம் கிடைச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அது என்னவா மாறிடும் சொல்லுங்க, என்னவா மாறிடும்? திறமையா மாறிடும். திறமைசாலிகளுக்கு தான் இப்ப இந்த உலகத்துல சம்பளம் நிறைய கிடைக்கும். நான் வந்துட்டு ஒரு எடுத்துக்காட்டுக்கு 10th ஒரு 90% வாங்கி பாஸ் பண்ணேன், பிளஸ் 2 90% வாங்கி பாஸ் பண்ணேன், இன்ஜினியரிங்ல 90% வாங்கி பாஸ் பண்ணேன், எம்பிஏ 90%. அது எந்த வரைக்கும் எனக்கு பயன் தரேன். எப்ப பயன் தரும்னா, இப்ப நான் வந்துட்டு ஒரு எடுத்துக்காட்டுக்கு புருனேங்கிற நாட்டுல ஒர்க் பண்ணிருக்கேன், சவுதியில ஒர்க் பண்ணிருக்கேன், சிங்கப்பூர்ல ஒர்க் பண்ணிருக்கேன், மலேசியாவில் ஒர்க் பண்ணிருக்கேன். 100 மாடி கட்டடம், 200 மாடி கட்டடம், இந்த நம்பதால மாதிரி ஒரு 1000 நம்பதாலை கொடுத்தாலும் என்னால நிர்வகிக்க முடியும். ரோடு போட முடியும், குடிக்க தண்ணி கொடுக்க முடியும், சாக்கடை திட்டத்தை போட முடியும், கரண்ட் கொடுக்க முடியும்,